தமிழ்நாட்டில் காவிரியின் குறுக்கே புகழூர் அருகில் தடுப்பணை கட்டவிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் 4ஆம் தேதி கரூரில் அறிவித்திருக்கின்றார். இதை நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். இதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆறுகளிலும் தடுப்பணை கட்டப்பட வேண்டும், நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட வேண்டும், கடலுக்கு செல்லுகின்ற நீர் நிலத்துக்கு கீழே செலுத்தப்பட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ஏரி, குளம், குட்டை, கண்மாய்களை அமைத்திருந்தார்கள். சுதந்திரத்திற்கு முன்பு 39,500 ஏரி, குளம், குட்டை, கண்மாய்கள் இருந்து வந்தன. அவற்றில் தற்போது 7,000 காணாமல் போய்விட்டன. ஆகவே மீதி இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகளையாவது பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். ஓடை புறம்போக்கில் எக்காரணத்தை முன்னிட்டும் பட்டா போட்டு கொடுக்கக்கூடாது. இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே வரும் நாட்களில் நிலத்தடி நீரை செறிவூட்ட முடியும். நிலம் நீர் மாசுபட்டு போயிருப்பதற்கு காரணம் மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாட்டுக்குள் விட்டதனுடைய விளைவே ஆகும். நொய்யலாறு செத்து போய்விட்டது. பெங்களூரிலிருந்து அந்த மாநகர் கழிவு, தொழிற்சாலை கழிவு வருகின்ற காரணத்தால் இந்த தென்பெண்ணை ஆற்றில் நுரையோடு தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது. தண்ணீர் குறைவாகவும் நுரை கூடுதலாகவும் இருக்கின்றது. அதே போல நொய்யல் ஆற்றிலும் நுரை பொங்கி வருகின்றது. திருமணிமுத்தாற்றிலும் இந்த நுரை வருகின்றது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது, மக்கள் சோப்பு போட்டு குளிக்கின்றார்கள், அதனுடைய வெளிப்பாடு இந்த நுரை என்று கூறியிருக்கின்றார். ஆக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் இப்படி பொறுப்பில்லாமல் பதிலை சொல்லி வருவது உண்மையிலேயே ஏற்கத்தக்கது அல்ல. இவ்வாறான பதில் அவருக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைகுனிவு என்றுதான் சொல்ல வேண்டும். பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. 1/1/87 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது இதற்கு தடை விதித்தார்கள். அந்த ஆண்டு இறுதியில் 24/12/1987 அவர் மறைந்தார். 30 ஆண்டுகளாக கல்லுக்கு விதித்திருக்கக்கூடிய தடை தொடர்கின்றது. இவ்வாறான தடை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது. இல்லை என்று யார் நிரூபித்தாலும் 10 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு தமிழ்நாடு கல் இயக்கம் தயாராக இருக்கின்றது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த வேளையில் அவர் காலத்தில் நடந்த தவறை உணர்ந்து எடப்பாடி தலைமையிலான இந்த அரசு கல்லுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். அப்படி இந்த அரசு அறிவித்து விட்டால் அது உலகளாவிய நடைமுறையையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மறித்து நடந்ததாக இருக்கும். பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்த போது கல்லுக்கு விலக்களித்தார்கள். அதுபோல்தான் கேரளாவிலும் விலக்களிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருப்பது ஏற்புடையதல்ல. இந்த தடையை இந்த அரசாங்கம் நீக்கி அறிவித்தால் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் அமோக செல்வாக்கு கிடைக்கும். அதுபோக யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால், அது இடதுசாரியாக, வலதுசாரியாக, தேசிய கட்சியாக, மாநில கட்சியாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு கல் இயக்கத்துக்கு உண்டு. அப்படி யார் எதிர்த்து வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை நாங்கள் கட்டாயம் தவிடுபடி ஆக்குவோம். ஆக இவற்றையெல்லாம் உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசு கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நீரா இறக்கி விற்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். 100 நாள் சாதனையில் அது முதலிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அறிவிப்போடு நின்றுவிட்டது. இதுவரையில் அதற்கான முயற்சியில் இறங்கவில்லை, கிடப்பில் போடப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இதற்கும் இந்த அரசு முனைப்போடு செயல்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மழைநீர் அறுவடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு அந்த திட்டம் கடந்த ஆட்சியிலும் சரி, இப்போதும் சரி, அதை பற்றி பெரிய அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே மீண்டும் அந்த திட்டத்துக்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மட்டுமே நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும். அப்படி செறிவூட்டப்பட்டால் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். குடிமக்கள் மராமத்து என்ற பெயரில்
ஏரி குளம் குட்டை கண்மாய்களில் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. இந்த தூர்வாருவதை நாங்கள் வரவேற்கின்றோம். சில நேரங்களில் தவறாக அந்த மண் கொண்டு செல்லப்படுகின்றது. அதை அதிகாரிகள் தான் தடுத்து நிறுத்த வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும். பெரிய நீர்த்தேக்கங்களை பொறுத்தளவில் பெரிய அளவில் தூர் வாரப்படவில்லை. காரணம், கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 62% குறைந்தது என்று தெரிந்தவுடன் ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த தூர்வாரும் பணியை துவங்கி இருந்தால் பெருமளவில் தூர் வாரப்பட்டிருக்கும். ஆக பெரிய நீர்த்தேக்கங்களில் பெரிய அளவில் தூர் வார முடியவில்லை. சிறிய நீர்த்தேக்கங்களில் மட்டுமே தூர் வாரப்பட்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். மேலும் அந்த ஏரி குளம் குட்டை நீர்த்தேக்கங்களுக்கு வரக்கூடிய வரத்து கால்வாய் செப்பனிடப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். ஆற்றிலே மணலை அள்ளியதன் காரணமாக அந்த ஆற்றிலே வடிக்கப்படும் நீர் நேராக கடலுக்கு செல்கின்றது, பக்கவாட்டிலே இருக்கக்கூடிய நிலத்துக்கு செல்வதில்லை. இதற்கும் ஒரு தீர்வு காண வேண்டும். அதாவது இனிமேல் நிலத்தடி நீரை எடுப்பதற்கு படிப்படியாக தடை விதிப்பதைப் போல ஆற்று மணலை அள்ளுவதற்கும் தடை விதிக்க வேண்டும். ஆற்று மணலுக்கு மாற்று மணல் வந்துவிட்டது, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி கேரளாவிலே ஒரு பிடி மணலை ஆற்றிலே இருந்து அள்ள முடியாதோ அதை போலவே தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்து செயல்படுத்தினால் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய வளத்தை காக்க முடியும்.